நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான ராஜ்மா புலாவ். ஒன் பார்ட்டில் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கும் சரி, பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். அயன் இருக்குது, விட்டமின் B6 இருக்குது. ஸோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது கூட. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம், அதுக்கப்புறம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் இதை வதக்குங்க. இதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. நல்லா வதக்கிட்டிங்கன்னா பிரியாணி கெட்டு போகாது. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பச்சை மிளகாய் ஒரு 3 மிளகாய் கூட போட்டுக்கலாம். குழந்தைகள் அப்படிங்கும்போது கொஞ்சம் குறைவாக போகிறது நல்லது. இதுக்கப்புறமா தக்காளி, ஒரு 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி போகிறது ஒரு சில குழந்தைகளுக்கு பிடிக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அரைச்சி கூட ஊற்றலாம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானதே நம்ம தக்காளி நல்லா வதக்காகணும். ஸோ அப்போ தான் இந்த பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கப்புறம் மசாலா பொடி போட போகிறோம். என்ன அப்படின்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரகத்தூள். இதெல்லாமே இந்த மசாலாவுக்கு நல்ல மணத்தை கொடுக்கும். இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் சொன்ன மாதிரி வேக வச்ச சிவப்பு பீன்ஸ் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏற்கனவே நான் பாதி வேக வச்சுருக்கேன். ஸோ அதனால் 3 விசில் விட்டால் போதும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கசூரி மெத்தி ரொம்ப முக்கியம், நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அந்த புலாவுக்கு. மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றலாம். 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் ஊற்றலாம். அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இன்கேஸ் இதிலேயே வேக வைக்கணுன்னா 6-7 விசில் விடணும். இப்போது லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா தேவையான உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள்லாம் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி கிட்டத்தட்ட 2.5 கப் தண்ணி, ஏற்கனவே முன்னாடியே தண்ணி இருக்குது ராஜ்மாவில். ஸோ அதனால் நீங்கள் குறைய ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான கரம் மசாலா நான் சொன்ன மாதிரி நம்ம இந்த ரைஸுக்கு தேவையான கரம் மசாலாவும் மிளகாத்தூளும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். ஏன்னா முன்னாடி ஆட் பண்ணது அந்த ராஜ்மாக்காக, இப்போ ஆட் பண்ணுறது புலாவுக்காக. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் சொன்ன மாதிரி 2 கப் அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கோம். அதை நம்ம தண்ணியை வடிச்சிட்டு போட்டுடலாம். மொத்தமாக 2 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் நெய்யும் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம். புதினா இருந்தாலும் நீங்கள் புதினா போட்டுக்கலாம். மூடி 1 விசில் ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேம், அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்டீம் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். நம்ம லஞ்சு கொடுத்து விடும்போது இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் இல்லாமல் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அது ரொம்ப முக்கியமாக கவனிச்சிக்கணும். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்னா வெங்காய ரைத்தா, வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் தயிர், உப்பு. மத்தியானம் சாப்பிடணுன்னா லைட்டாக சுகர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது புளிக்காமல் இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.